கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரத்திற்குரிய சந்தோஷமா இருக்கும். அது ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தோஷம் நிலைத்திருந்தது. அதை அடுத்து அந்த சந்தோஷம் கடந்து போய்விட்டது என்று நீங்கள் சில காரியங்களில் கவலையோடு கூட இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்றால், அந்த சந்தோஷத்தை மனிதர்கள் யாருமே எடுக்க முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இன்றைக்கு ஏதோ கவலையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறேன்? எப்படி நடக்கப் போகிறது? என்றெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டார். ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தால் யாரும் அதை எடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் எவரும் அதை திருப்ப முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தால் அது நிரந்தரமான சந்தோஷம். துக்கத்தோடு இருக்கிற நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார். காரியங்களை மாற்றப் போகிறார். துக்கமான காரியங்களை சந்தோஷமாய் திருப்பப் போகிறார். வசனத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் தருகிற சந்தோஷம் நிலைத்திருக்கும், எவரும் எடுத்து போட முடியாது. ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற சந்தோஷத்தை எவரும் உள்ளத்திலிருந்து எடுத்து போட முடியாது என்று நாங்கள் வாசித்தோமே. எவராலும் கொடுக்க முடியாத, எவராலும் எடுக்க முடியாத சமாதானத்தை மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தருகிற தேவனப்பா, ஏசு ராஜாவின் நாமத்தில் பிள்ளைங்களுடைய இருதயம் மகிழட்டும், களி கூறட்டும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை தேவன் சந்தோஷத்தால் நிறைப்பார். யாராலும் எடுக்க முடியாது. மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.